ஹாய் எவ்ரிவன். நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம்னா, நியூக்ளியர் ரியாக்டர். ஸோ ஒரு இம்பார்ட்டன்ட்டான 5 மார்க் அண்ட் ரொம்ப சிம்பிளான 5 மார்க் தான். ஓகேவா? சீக்கிரமா முடிஞ்சிரும். நல்லா கவனிங்க. ஸோ டாபிக் உள்ளார போயிடுவோம். நமக்கு ஆல்ரெடி தெரியும் நியூக்ளியர் ஃபிஷன்னா என்னன்னு தெரியும். ஒரு நியூட்ரான் ஒரு நியூக்ளியஸ்குள்ளார ஹிட் ஆகும்போது, எனக்கு அது 2ஆ பிரியும். அப்படி பிரியும்போது, எனக்கு 3 நியூட்ரான ப்ரொடியூஸ் பண்ணும். அப்படின்ட்டு நம்ம தெளிவா டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். செக் பண்ணாதவங்க செக் பண்ணிக்கோங்க. ஒரு நியூட்ரான் நியூக்ளியஸ்ல ஹிட் ஆகும்போது எனக்கு 3 நியூட்ரான் வரும். அண்ட் அந்த ஹெவியர் மாலிகுல் 2 ஹெவியர் நியூக்ளியை 2 நியூக்ளியரா பிரிஞ்சிரும். ஓகேவா? ஸோ அதுதான் நம்ம நியூக்ளியர் ஃபிஷன்னு பார்த்துருக்கோம். அந்த நியூக்ளியர் ஃபிஷன் கண்ட்ரோலபிள் அன்கண்ட்ரோலபிள்னு ஒன்று. கண்ட்ரோலபிள் நம்ம எப்படி பண்ணுவோம்னா நியூக்ளியர் ரியாக்டர் வச்சு தான் கண்ட்ரோலபிள்ட்டு பண்ணுவோம். ஓகேவா? ஓகே. ஸோ இதோட கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தா ரொம்ப சிம்பிள் தான். அதாவது நமக்கு ஃபியூல், அதாவது இப்போ ஏதோ ஒன்று ப்ரொடியூஸ் ஆகணும்னா நம்ம யுரேனியம் சொல்கிறோம்ல, யுரேனியம் தான் இங்கே ஃபியூலாக ஆக்ட் ஆகுது. இங்கே ரைட் பண்ணலையா நானே? ஓகே. ஸோ ஃபியூலாக எது ஆக்ட் ஆகுதுன்னா நமக்கு யுரேனியம் தான் ஆக்ட் ஆகுது. ஏன்னா யுரேனியம் அபுடண்ட்டாக நமக்கு கிடைக்குது. அதாவது U92-235 இது வந்து ரொம்ப அபுடண்ட்டாக கிடைக்குது. அந்த ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல் கூட. ஸோ அதனால் நம்ம வந்து அதை யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ ஒரு ஃபியூல் ப்ளேஸ் பண்ணுறதுக்கு ஒரு சேம்பர் அண்ட் அதை நான் யுரேனியம் கண்டெய்னர்னு சொல்கிறேன். அண்ட் இங்கே வந்து என்னென்னா கண்ட்ரோல் ராடுன்றப்போ ஏதோ ஒன்று கண்ட்ரோல் பண்ணுது. அது என்னென்னு நம்ம பின்னாடி ஒர்க்கிங் அப்போ பார்ப்போம். அண்ட் இதை சுற்றி என்னென்னா ஷீல்டிங், இதை கவர் பண்ணி வச்சிருக்கேன். அதாவது இதுலேருந்து வர ரேடியேஷன் வெளில போகக்கூடாதுன்றதுக்காக ஷீல்டிங்கும். இது வந்து என்னென்னா வாட்டர், இது ஃபுல்லாக வந்து வாட்டர். அண்ட் இங்கேயே நீங்கள் கவனிச்சிங்கன்னா யுரேனியம் கண்டெய்னர் இருக்குல்ல, இங்கே பார்த்தோன்னா மாடரேட்டர்ஸ்ன்ட்டு ஒன்று இருக்கும். அது உங்களுக்கு புக்கில் கொடுத்துருக்க மாட்டாங்க, பட் மாடரேட்டர்ஸ். ஸோ அங்கே இருக்கிற வாட்டர் அண்ட் டர்பைன் ஒன்று, எலக்ட்ரிக்கல் ஜென்ரேட்டர் ஒன்று, நம்ம கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு அல்டிமேட் எய்மே என்ன தான், நியூக்ளியர் ரியாக்டரோட அல்டிமேட் எய்மே எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுறது தான். ஓகேவா? ஸோ அப்போது நெக்ஸ்ட் பம்ப், இதெல்லாம் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன், இது கூட கனெக்ட் பண்ணிச்சு. இப்போ ஒர்க்கிங் என்னன்னா ரொம்ப சிம்பிள். ஃபஸ்ட்டு ஃபியூல், யுரேனியம் கண்டெய்னர் இருக்கா, இது வந்து யுரேனியம் கண்டெய்னர் ஃபியூலு. ஸோ அந்த யுரேனியம் கண்டெய்னரில் நான் ஒரே ஒரு இங்கே ஒரு வச்சுருங்க, இங்கே இருக்கல ஒரு நியூட்ரான். ஸோ ஒரே ஒரு நியூட்ரானை இதில் பாஸ் பண்ண போகிறேன். அப்படி ஒரே ஒரு நியூட்ரான் வெளில இருந்தில்ல, அங்கே உள்ளாரே இருக்கும். ஸோ ஒரு நியூட்ரானை பாஸ் பண்ணும்போது இங்கே என்ன ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும்? நியூக்ளியர் ஃபிஷன் ஸ்டார்ட் ஆகும். அப்படி நியூக்ளியர் ஃபிஷன் ஸ்டார்ட் ஆகும்போது இது கண்டினியூஸ் செயின் ரியாக்ஷனாக அப்போது நடக்க சான்ஸ் இருக்குது. கரெக்டாக? இது கண்டினியூஸ் செயின் ரியாக்ஷனாக அப்போ நடக்க சான்ஸ் இருக்குது. நம்ம பார்த்துருப்போம். அப்போ நான் அந்த கண்டினியூஸ் செயின் ரியாக்ஷனை தடுக்கணும். அப்போ தடுக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, அங்கே தான் வந்து மாடரேட்டர் என்ற ஒன்று யூஸ் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ மாடரேட்டராக எதை யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஹெவி வாட்டர் இங்கே எதுவா? ஸோ மாடரேட்டர்ஸாக எதை யூஸ் பண்ணுவாங்கன்னா, மோஸ்ட்டாக ஹெவி வாட்டர் யூஸ் பண்ணுவாங்க. ஹெவி வாட்டர் விச் இஸ் D2O. ஸோ இந்த மாடரேட்டர் என்ன பண்ணுன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் பைக்கில் வந்து வேகமாக போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதுலேருந்து வர நியூட்ரானோட ஸ்பீடு வந்து ரொம்ப அதிகம்னு பார்த்தோம், எனர்ஜி அதிகமாக இருக்குன்னு பார்த்தோம். கிட்டத்தட்ட 200 மெகா எலக்ட்ரான் வோல்ட் ஒரு ப்ராசஸில், ஒரு ஃபிஷனில் 200 மெகா எலக்ட்ரான் வோல்ட் எனக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்னு பார்த்துருப்போம். ரைட்டா? ஓகே. ஸோ அப்போது நீங்கள் இப்போ வேகமாக வந்து பைக்கில் போகிறீங்க. இப்படி பைக்கில் போகும்போது குறுக்கில் ஏதோ உங்களை இடிக்கல, சரி இடிச்சதுன்னு கூட வச்சுக்கோங்க. குறுக்கில் உங்களை விட கம்மியாக இருக்கிற மாஸ் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து இடிச்சதுன்னா நீங்கள் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆவீங்களா? ரைட்டா? ஆர் ஸ்பீட் பிரேக்கர் இருக்கிற மாதிரி கூட வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த ஸ்பீட் பிரேக்கர் உங்கள் ஸ்பீடை கம்மி பண்ணி அதிகப்படுத்துது. ரைட்டா? ஸோ அந்த வேலையை தான் என்ன பண்ணால் மாடரேட்டர்ஸ்ன்றது ஹையாக வர அந்த நியூட்ரானோட ஸ்பீடை கம்மி பண்ணி அடுத்த யுரேனியம் கண்டெய்னருக்கு இங்கே அனுப்புது. ஓகேவா? ஸோ அப்படி அனுப்பும்போது என்ன ஆகும்? எனக்கு இந்த 3 இதாக வர்றது, 3 நியூட்ரானாக வர்றது அனுப்புமா? ஸோ இங்கே 3 நியூட்ரானாக பிரிகிறது என்ன ஆகுனா, எனக்கு ஒரே ஒரு நியூட்ரான் மட்டும் வந்துடும். ஸோ அப்போ ஒரே ஒரு நியூட்ரான் மட்டும் வருதுன்றப்ப என்ன ஆகும்? ஒரே ஒரு யுரேனியம் ஆட்டம் தான் திரும்பி அது போய் ஹிட் பண்ணும். அப்போ திரும்பி இந்த ப்ராசஸ் நடக்கும். திரும்பி எனக்கு ஒரே ஒரு நியூட்ரான் தான் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ திரும்பி வந்து அது ஒரு இதை தான் ப்ரொடியூஸ் பண்ணும். அப்போது நான் நிறைய செயின் ரியாக்ஷனை தடுத்துட்டேன். கரெக்டாக? ஸோ மாடரேட்டரோட வேலையே அவ்வளோதான். சிம்பிள். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ மாடரேட்டர் தடுத்துறது எல்லாம் ஓகே. அப்போ இங்கே ஹை அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரிக் வோல்ட் எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகுதுல்ல, அதை தடுக்கணும்ல. ஸோ அதுக்கு தான் என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா, கண்ட்ரோல் ராட் அப்படின்ட்டு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ கண்ட்ரோல் ராடோட வேலை என்னென்னா, இது ஃபாஸ்ட் நியூட்ரானாக வருது. ஃபாஸ்ட் நியூட்ரானை மாடரேட்டரோட வேலையே ஃபாஸ்ட்டாக வர ஃபாஸ்ட் நியூட்ரானை ஸ்லோ நியூட்ரானாக மாற்றி கொடுக்குறது தான். ஓகேவா? அப்படி ஸ்லோ நியூட்ரானாக மாற்றி கொடுத்துட்ட பிறகு எனக்கு ப்ரொடியூஸ் ஆகிற அந்த 3 நியூட்ரானில் எனக்கு ஒன்றே ஒன்று தான் வேணும். அந்த ஒன்றை நான் எப்படி ரிலீஸ் பண்ணலான்னா, ஆவரேஜாக 2.5 நியூட்ரான் ரிலீஸ் ஆகும். அந்த 2.5 நியூட்ரானை நான் ஒரு நியூட்ரானாக மாற்றணும். 2.5 நியூட்ரானை ஒரு நியூட்ரானை மாற்றணும். அந்த ஒரு நியூட்ரானுக்கான வேலையை தான் யார் பார்ப்பாங்கன்னா, கண்ட்ரோல் ராட் இவர் பார்ப்பார். ஓகேவா? ஸோ இதை அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலிமா, அதை கீழே இறக்கிறது மூலிமா, அந்த மேலே ஏற்றுறது மூலிமா அந்த நியூட்ரானோட ஃப்ளோவை வந்து தடுக்க முடியும். ஒரு நியூட்ரானை கம்மி பண்ண முடியும். அப்படி கம்மி பண்ணுறது மூலிமா செயின் ரியாக்ஷனை தடுக்க முடியும். ஆக்சுவலாக நான் மாடரேட்டருக்கும் அதே சொல்லியிருக்க மாதிரி தெரியும். ஆனால் நான் மாடரேட்டரில் என்ன சொல்லியிருப்பேன்னா, ஃபாஸ்ட் நியூட்ரானை ஸ்லோ நியூட்ரான் ஆக்கிறது மூலிமா நம்ம 2.5 இதை வந்து 1 ஆக்கணும்னு சொன்னோம். ஸோ ஃபாஸ்ட் நியூட்ரானை ஸ்லோ நியூட்ரானை ஆக்கிறதோட மாடரேட்டரோட வேலை முடிஞ்சிருது. பட் இந்த 2.5 1 ஆக்கிறதுக்கான வேலை யார் பார்க்குறாங்கன்னா, கண்ட்ரோல் ராட் இவர் தான் பார்க்குறாரு. ஸோ இதை மோஸ்ட்டாக என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுவோம்னா, கேட்மியம் ஆர் போரியம். வேறு கலரில் எதுவுமா? ஓகே. கேட்மியம் ஆர் போரியம் 1 வேர்டில் கேட்கலாம், சான்சஸ் இருக்குது. சிம்பிளான 1 வேர்டு தான். ஸோ கேட்மியம் ஆர் போரியம் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே. அப்போது இது மூலிமா ப்ரொடியூஸ் ஆகுதுல்ல ஹீட்டு, அதாவது நியூட்ரான், ஒரு நியூட்ரான் ப்ரொடியூஸ் ஆச்சுன்னா அதை கிரிட்டிக்கல் ஸ்டேட்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது கரெக்டாக இருக்குது, கரெக்டாக எல்லாமே வந்து ஒர்க் ஆகுது, கிரிட்டிக்கல் ஸ்டேட் அப்படின்னுவாங்க. அதுவே இந்த 1.52 நியூட்ரான் இந்த கண்ட்ரோல் ராட் சரியாக ஒர்க் ஆகலைன்னா, இது ரொம்ப முக்கியம். கண்ட்ரோல் ராட் சரியாக ஒர்க் ஆகலைன்னா
நமக்கு எக்ஸ்ட்ரா நியூட்ரான் ப்ரொடியூஸ் ஆகிடும். அப்படி எக்ஸ்ட்ரா நியூட்ரான் ப்ரொடியூஸ் ஆகிடுச்சுன்னா அது கண்டினியூஸ் செயின் ரியாக்ஷனாக மாறிடும். அப்படி கண்டினியூஸ் செயின் ரியாக்ஷனாக மாறிதுன்னா அது அன்கண்ட்ரோலபிளாக மாறிடும். ஓகேவா? அன்கண்ட்ரோலபிளாக மாறிதுன்னா ஹைலி ரேடியோ ஆக்டிவாக மாறிடும். அப்படி ஹைலி ரேடியோ ஆக்டிவாக மாறிச்சுன்னா அது வெடிச்சு சுற்றி இருக்கிற மக்களுக்கு எல்லாருக்கும் பாதிப்பு உண்டாக்கிடும். ஸோ அதை வந்து நீங்கள் இமேஜின் பண்ண முடியாட்டாலும் இது மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. நீங்கள் கூகுளில் செர்னோ ஃபைல்னு போட்டு பாருங்கள். ஸ்பெல்லிங் ரைட்டாக இருக்குன்னு தெரியல. பட் செர்னோ ஃபைல் போடும்போதே கூகுள் ஆட்டோ கரெக்ட் பண்ணி கரெக்டாக வந்துடும். ஸோ அது ஒரு சீரிஸ் இருக்கும். அது என்னன்னா ரஷ்யாவில் சோவியத் யூனியனில் நடந்த ஒரு நியூக்ளியர் டிசாஸ்டர் பற்றி. அது எந்த அளவுக்கு கொடூரமாக எந்த மாதிரி நடக்கும் நியூக்ளியர் ரியாக்டர் பற்றி உங்களுக்கு தெளிவான இதை கொடுக்கும். ஓகேவா? சரி, ஓகே. மூவி சீரிஸ் சஜஷனாக இருக்கட்டும். பட் நம்ம இப்போ டாபிக் வரும். ஸோ அப்போ 1 இருந்தால் அது கிரிட்டிக்கல் ஸ்டேட். 1.5 போச்சுன்னா சூப்பர் கிரிட்டிக்கல் ஸ்டேட். ஸோ அது எக்ஸ்ப்ளோர் ஆகிறதுக்கு வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆர் டிஸ்ட்ரக்ஷன் கூட ஆகலாம் அப்படின்றாங்க. சரி, ஓகே. இப்போ இது மூலிமா வந்து யுரேனியம் மேலே நியூட்ரான் ஹிட் ஆகிறது மூலிமா எனக்கு ரேடியேஷன் வந்து எமிட் ஆகும். கரெக்டாக அதை நான் ஷீல்டு பண்ணணும், தடுக்கணும். அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஷீல்டிங்ட்டு ஒரு கான்கிரீட்னா நம்ம இப்போ வீட்டில் போட்டுருக்கல கான்கிரீட். ஸோ அந்த மாதிரி ரொம்ப திக்கான கான்கிரீட். எவ்வளோனா 2.5 மீட்டருக்கு. 2.5 மீட்டர்ன்றது நீங்கள் எப்படி இமேஜின் பண்ணலான்னா ஒன்றும் இல்லை, 250 சென்டிமீட்டர். 250 சென்டிமீட்டர் எப்படி வரும்? ஒரு ஸ்கேல் வந்து 15 சென்டிமீட்டர் இருக்குமா? அப்போ நீங்கள் அது மாதிரி எத்தனை ஸ்கேல் வைக்கணும்? 10, 20 அது என்னன்னு பாருங்கள். ஓகேவா? ஸோ பட் வந்து லென்த். ஓகேவா? ஸ்கேல் வச்சால் தான் தெரிஞ்சிடும். ஸோ இந்த அளவுக்கு வந்து ஷீல்டு பண்ணி வச்சிருப்பாங்க, ரேடியேஷன் வெளில போகக்கூடாதுன்றதுக்காக. சாரி, இப்போ தான் ஆக்சுவல் ப்ராசஸே ஆரம்பிக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னா கூலிங் சிஸ்டம்னு ஒன்று இருக்கும். இந்த கூலிங் சிஸ்டம் ஏன்னு சொல்கிறேன். இப்போ இங்கே மாடரேட்டர் இருக்குது, எல்லாம் இருக்குது. யுரேனியம் வந்து இதாகும்போது ஹிட் ஆகும்போது எனக்கு எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகுன்னு பார்த்தா அந்த எனர்ஜி ஹீட் எனர்ஜியாகவும் கன்வெர்ட் ஆகும். ரைட்டா? ஸோ ஹீட் எனர்ஜியாகவும் கன்வெர்ட் ஆகும். அப்படி ஹீட் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகும்போது ஹைலி ரொம்ப ஹீட்டடாக இருக்கும். அப்போ என்ன ஆகுனா இந்த வாட்டர் வந்து கொதிச்சு இங்கே ஹாட் லிக்விடாக வெளில வரும். ஸோ ஹாட் லிக்விடாக இந்த இடத்த வரும். இங்கே என்ன இருக்குன்னா கூலிங் சிஸ்டமில் ஆர்டினரி வாட்டரும் இருக்கும், மேபி ஹெவி வாட்டரும் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த வாட்டரில் அதாவது ரொம்ப சிம்பிள். நீங்கள் ஒரு கோல்டு வாட்டர் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு ஸ்டோனை சூடாக்கி நீங்கள் அந்த கோல்டு வாட்டரில் போட்டால் அந்த தண்ணி கொதிக்கும் தானே. ஸோ அதே போல் இங்கே ஆல்ரெடி கோல்டு வாட்டர் இருக்குது இது ஃபுல்லாக. அதில் இந்த இடத்துல ஹாட் வாட்டர் வருது. அப்போ இது சுற்றி இருக்கிற எல்லாத்தையும் அது கோல்டாக்கும். ரைட்டா? அப்போ இது கோல்டாக்கி இங்கே இருக்கிறது வேப்பராக மாறும். அப்படி வேப்பராக மாறி டர்பைனுக்குள்ளே போகும்போது ஹை அமௌண்ட் ஆஃப் ப்ரெஷரில் அந்த வேப்பர் இந்த சைடில் வருது. அப்போ என்ன ஆகும்? அந்த டர்பைன் சுற்றும். நம்ம சின்ன வயசில் காத்தாடி சுற்றிருக்கோம் அது மாதிரி. அப்படி சுற்றும் போது அந்த டர்பைனோட ரொட்டேஷன் மூலிமா எவ்வளோ ஸ்பீடில் ரொட்டேட் ஆகுதோ அது மூலிமா எலக்ட்ரிக்கல் எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. இது நீங்கள் என்ன ஈஸியாக சிம்பிளாக எப்படி புரிஞ்சிக்கலாம்னா சின்ன வயசுல எல்லாருமே அந்த மோட்டர் வச்சு விளையாடி இருக்கும். ரைட்டாக? சின்னதாக ஒரு மோட்டர் இருக்கும். அது உள்ளார சின்னதாக மேக்னெட் இருக்கும். ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் அதில் அந்த எட்ஜஸ் எடுத்து போய் நீங்கள் சைக்கிளை வேகமாக ரொட்டேட் பண்ணி இதில் ஒரு எல்இடி கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ எல்இடி இதில் கனெக்ட் பண்ணிட்ட பிறகு அந்த எட்ஜஸ் இருக்குல்ல, மோட்டரோட எட்ஜ், அதை நீங்கள் சைக்கிள் ரொட்டேஷன் அந்த பின்னாடி பேக் வீல் இருக்குல்ல, அதில் நீங்கள் வச்சிங்கன்னா இந்த ரொட்டேஷன் மூலிமா இந்த லைட் வந்து எரியும். ஸோ இந்த ரொட்டேஷன் மூலிமா இங்கே இருக்கிற மேக்னெட் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு உருவாக்கி எல்இடி எரியறதுக்கு போதுமான அளவுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு உருவாக்கி எரிய வைக்குது. ஸோ அதே ப்ராசஸ் தான். இங்கே இந்த டர்பைனை நம்ம வேகமாக சுற்றுறது மூலிமா என்ன பண்ணுறோம்? எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுறோம். ஸோ அதுதான் வந்து மேஜராக யூஸ் பண்ணுறோம். அண்ட் இங்கே வேப்பர் ஆச்சுல, கண்டிப்பாக வேப்பர்ன்றது என்ன? ஒரு லிக்விட் தான் எவாப்ரேட் ஆகி வேப்பர் ஆச்சு. ரைட்டாக? இங்கே இருக்கிற லிக்விட் தான் ஹெவி வாட்டரோ ஆர் நார்மலான வாட்டரோ அதுதான் எவாப்ரேட் ஆகி லிக்விட் ஆச்சு. ஸோ அது கூலண்ட்னு சொல்லுவாங்க. வேறு என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா சோடியம் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே. அப்போ அந்த வேப்பர் திரும்பி லிக்விடாக மாறும்ல, அப்போது அது இங்கே வரும். அந்த லிக்விட் திரும்பி கீழே வரும். பம்புக்கு வந்து இந்த பம்ப் என்ன பண்ணால் திரும்பி அந்த லிக்விடை இங்கே ஃப்ளோ பண்ணும். அப்படி இங்கே ஃப்ளோ பண்ணும்போது திரும்பி இந்த இடத்துல என்ன ஆகுனா கோல்டு லிக்விட் இது உள்ளார ஃப்ளோ ஆகும். அந்த கோல்டு லிக்விட் ஃப்ளோ ஆனோடனே இங்கே யுரேனியம் நியூக்ளியர் ஃபிஷன் ப்ராசஸ் மூலிமா ஹீட் உண்டாகி திரும்பி ஹார்ட் லிக்விடாக அது வெளில வரும். ஹார்ட் லிக்விடாக வெளில வந்தோடனே இங்கே இருக்கிற அந்த வாட்டர் எல்லாம் எவாப்ரேட் ஆகி வேப்பர் ஆகி டர்பைனுக்குள்ளார போய் எலக்ட்ரிக் ஜென்ரேட்டர் இது பண்ணும். ஸோ இந்த ப்ராசஸ் வந்து கண்டினியூஸாக நடந்துகிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ அவ்வளோதான், ப்ராசஸே இவ்வளோ தான். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஈவன் தோ இது வந்து இவ்வளோ எஃபெக்டிவாக ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவ் அண்ட் டேஞ்சரஸாக இருந்தாலும் அவ்வளோ செலவு பண்ணுறோம். பட் ஆனால் 2% தான் நம்ம தமிழ்நாட்டுக்கு இது வந்து எனர்ஜி சப்ளையை கொடுக்குது. ஓகேவா? அவ்வளோ எஃபர்ட் போட்டு 2% தான் நமக்கு கொடுக்குது. ஸோ ஃபியூச்சரில் அது இன்க்ரீஸ் ஆகுன்றதுக்கு சான்சஸ் இருக்கான்ட்டு நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுங்கள். அண்ட் நியூக்ளியர் ரியாக்டரோட ப்ராசஸ் இவ்வளோ தான். ஓகேவா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கிங் எல்லாமே டைம் இருந்தால் இதை செக் பண்ணி பாருங்கள். செர்னோ ஃபைல்ன்றது ஒன்ஸ் அகைன் டவுட்ஸ் எதாவது கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள். நான் ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தாலும் கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ண மாட்டீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. சைனிங் ஆஃப்.